ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் விவசாயினருக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம ஃபார்மில் இருக்க ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு புதுசாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த வாத்துக்காக தனியாக செட் பண்ணியிருக்க இடம். இப்போ நம்ம ஆடு ஃபீமேலை தனியாகவும் மேலை தனியாகவும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தான் போன மாதத்து அந்த டைமில் நான் சொன்னேன், நமக்கு ஒரு 2 பேட்ச் வான்கோழி குஞ்சுகள் ரெடியாக இருக்குன்னு. அது இப்போ தான் வெளியே விட்டு சாப்பாடு கொடுக்க தொடங்கியிருக்கேன். ஒரு 30-35 பீஸ் இருக்குது. செப்பரேட்டாக விட்டு தான் சாப்பாடு கொடுத்து இப்போ தான் வெளியே விட்டான். ஒரு 2 வாரம் இருக்கும் வெளியே விட்டு. இப்போ தான் வேக்சின் எல்லாம் முடித்து வெளியே விட்டுருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. ஃபீமேலு ஆடுகளையும் அந்த எருமையெல்லாம் சேர்த்து தான் நிற்கிது. எருமைக்கு அந்த கூடு வந்துட்டு இங்கே ஆடுகளுக்கு கூடு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஒரு 2 மாதம் இருக்குது. கொண்டு வந்து முதல்ல சாப்பாடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுது. முதல்ல தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப மடியாக தான் இருந்தது. நம்ம பச்சை புல் சாப்பிடுறது, வைக்கோல் மட்டும்தான் சாப்பிடும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கோல் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பச்சை புல்லும் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து இப்போ தான் வேக்சின் முடிச்சிருக்கான். வேக்சின் முடித்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் டிவார்மிங் பண்ணி ஐவிஆர்லாம் போட்டு பரவாயில்ல. இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த ஃபீமேல் ஆடுகளுக்காக செட் பண்ணியிருக்கிறது. ஒரு ரேம்பு வச்சு கொடுத்துருக்கான். கீழே அந்த ஷீட்டு வச்சு கொடுத்துருக்கு. என்னன்னா, நம்ம அந்த யூரின் அந்த வேஸ்டெல்லாம் நேரம் இங்கே வந்துடும், அங்கே கெட்டி நிற்காது. நம்ம எல்லாம் கீழே போய் கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். அதனால் இதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். எல்லாம் இங்கே வருது, ஈஸியாக இருக்கும். வேலைக்கு கொஞ்சம் எழுப்போம், காலையில் க்ளீன் பண்ணி எடுக்குது. இவங்களுக்கு ஒரு ரேம்பு வச்சு கொடுத்துருக்கோம். தரையிலேருந்து ஒரு 3 அடி ஹைட் இருக்கும். இது இவங்களுக்கு ஃபீமேலுக்குள்ளே கூடு கொஞ்சம் பெருசு, கிட்டத்தட்ட 12 அடி நீளம், ஒரு 8 அடி 7.5 அடி எனக்கு 7.5 அடி ஆகலாம். அதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இங்கே ஹாப்பியாக இருக்கு. நான் அங்கே நின்னதோடையும் இங்கே ரொம்ப ஹாப்பி தான். இப்போ போயிட்டுருக்க வந்துட்டு அடுத்து மெயிலுக்கு தனியாக செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டு ஃபீமேலை தனியாக, ஃபீமேலு அந்த வான்கோழி அதை எருமை அதெல்லாம் ஒரு சைடு, இவனோட தனியாக விட்டுருக்கான். இது அவனுக்குள்ள கூடு தான். அவனுக்கு அதே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கான். கீழே இருந்து ஒரு 2 அடி ஹைட்டு போட்டு ஒரு ரேம்பு வச்சு கொடுத்துருக்கான். மேலே ஏறி போவானோ. நைட்டு தான் மேக்ஸிமம் கூட்டுக்குள்ளே போவானோ, மற்ற பகல் டைமெல்லாம் வெளியே தான் படுத்திருப்பானோ. அதுக்கும் அப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். மேலே பலகை, கீழே ஷீட்டு வச்சு கொடுத்துருக்கான். அப்போ அது யூரின் போகிறது, அவரோட வேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இங்கே முன்னே வந்துடும். அப்போ ஒரு 10 மினிட் தான், ஒரு கூடு க்ளீன் பண்ணி எடுக்கிறது 10 மினிட் தான் காலையில். அது ஈஸியாக இருக்குது. இவனா பீட்டல், அவன் கொஞ்சம் இதாகிட்டான். அவனுக்கு கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகுது. எல்லாருமே நல்லா தான் இருக்கானோ. இங்கே கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. என்னென்னா, நிறைய இடம் இருக்குது. இங்கே வெளியே போய் சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, போய் அங்கங்கே போய் கிடந்து உறங்குவானுவான். ஹைதராபாத்தி. இப்போ தான் அவன் கொஞ்சம் அவன்கிட்ட விளையாடணும், எப்போ விளையாடணும். அதான் அவனுக்கு யாராவது ஒரு ஆள் கூட உண்டானா விளையாடுறதுக்கு. அவன் எப்பவும் சாப்பாடு கூட வேண்டாம் விளையாடுது. இவனோட கிடைக்கடி சண்டை போடுவானோ. சண்டை போடுறது ഏറ്റവും കൂടുതലായിട്ട് பிரச்சனை வேணும். அது பிட்மி அந்த முன்னாடி நிற்க ஓர்க்கா, அவன் தான். அவனுக்கு 1 வயசு 3 மாதம் தான் ஆகுது. ஆனால் அவன் பயங்கர அரவடி. யாரு கூடயும் சண்டைக்கு போவான். அந்த ஹைதராபாத்தியை கூடயும் சண்டைக்கு போவான். சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. கூட நின்று எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவானோ. சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் கழிஞ்ச உடனே தொடங்குவானோ ஃபைட்டு. இப்போ அந்த சைடு ஃபீமேல் நிற்கி, அதனால தான் அதில் வெயிட் பண்ணி நிற்கணும். அதில் இப்போ கொஞ்சம் வெயில் எல்லாம் கிடக்குது. அதில் விட்டுருந்த இடத்துல வெயில் குறவு. இங்கே இவங்களோட நம்ம அந்த மெயில் விட்டுருந்த இடம் கொஞ்சம் மரங்கள் அதிகமாக இருந்து. இது வந்துட்டு நம்ம ஜிம்மி, ராக்கி, டைகருக்கு அவனுக்காக ஒரு கூடு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே
வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை, குரங்கு வந்தாலோ. அதனால் அவனோட அடுத்து இங்கே தான் மாற்ற போகிறோம். முத்து உங்களுக்கு தெரியும், இவனை மற்ற மாதிரி கூட விட முடியாது, பயங்கர சண்டை. ஏற்கனவே கொம்பு ஒரு சைடு லைட்டாக டேமேஜ் ஆச்சு, அந்த கம்பியில் இடிச்சிடுச்சு. அவனுக்கு எப்போ நம்ம கூட பிறகு நடக்கணும்னு ஆசை, ஆனால் கொண்டு போக முடியாது, நம்மளே இடிப்பேன். அதனால் கட்டிகிட்ருக்கு. இவனை அவுத்து விடுறதும் கிடையாது, எப்போமாவது ஒரு டைமில் அவுத்து கொண்டு போகிறது. பரவாயில்ல, அவனுக்கு மற்றவங்கள பார்த்து தான் நிற்பான். இடையில போய் ஃபென்ஸில் ஒரு இடி அடிச்சிடுவேன். இது தெரியும் உங்களுக்கு, நம்ம வீட்டில் பிறந்த கண்ணுக்குட்டி வச்சு நாட்டு மாடு. இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிர்ரு, ஒரு மெயில். என் பேர் பில்லா. வந்துட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். இவனை அப்படி தான் முதல்ல வரும்போது நல்லா சாப்பிடல, தண்ணி குடிக்கல. இப்போ நல்லா சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடித்து நல்லா தான் இருக்கேன். இது வச்சூர், இதுதான் முதல்ல நம்ம வாங்கின பசு. எல்லாம் இந்த வாரம் நம்ம ஆடு மாடு அதை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.